इमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. போன ஸ்லோகத்துல இவ ஈஸ்வரனை அனுமானம் பண்றேன் அப்படின்றதுக்கோசரம் வேதத்தை சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் வேதம் இதெல்லாம் சிருஷ்டிக்கிறவன் பிரதா உபதேஷ்டா ஆத்திய குரு அப்படின்லாம் சொல்லி என்னென்னவோ அனுமானம் சொன்னா அந்த அனுமானத்துக்கெல்லாம் பதில் சாதிச்சிட்டார் சுவாமி. அதனால அது வராது அப்படின்னு சாதிச்சார். இப்ப அதுக்கு மேல அவ காரியத்வா ஏற்கனவே சொல்லிருக்கோம். சித்தியங்குராதிகம் சகர்த்ருகம் காரியத்வா கடவத் அப்படின்னு ஒரு அனுமானம் திருப்ப திருப்ப இது மாதிரிதான் வந்துட்டு இருக்கும். பர்வதோ அனிமான் தூமா சித்தியங்குராதிகம் சகர்த்ருகம் காரியத்வா கடவத் இப்படி எல்லாம் வரும். அது அந்த மாதிரி ஒரு அனுமானத்தை அவ சொல்ற. க்ஷித்யங்குராதிகம் சகர்த்ருகம் க்ஷிதி பூமி அங்குரம் இந்த இதெல்லாம் சொல்றோம் பாருங்க, விதை முளையிடுறது இல்லையா, அது இவைகள்லாம் சகர்த்ருகம் கர்த்தாவோட கூடினது. ஏன்? காரியத்வா அது காரியமா இருக்கிறதுனால. கடவத்து கடம் அப்படித்தானே, கடம் ஒரு காரியம். கடம் காரியமா இருந்தாக்க அதுக்கு ஒரு கர்த்தா இருக்கானோ இல்லையோ, அந்த மாதிரிதான் இங்கேயும். அப்படியே ஒரு அனுமானத்தை வச்சுட்டு ஈஸ்வரனை நாங்க சாதிக்கிறோம் அப்படின்னு அவ சொல்ற. சுவாமி அது பிரதிஷ்டிதமா ஆகாது, பிரதிஷ்டிதமா ஆகாது அப்படின்னுட்டு சுவாமி சாதிக்கிறார். எப்படி சாதிக்கிறார்னாக்கா, இப்போ நீ உதாரணம் என்ன சொன்ன, கடவத்து அப்படின்னு சொன்ன, காரியத்வாத் அப்படின்னு ஹேத்துவ சொல்றக்க. ஒரு அனுமானம் அப்படின்னாக்கா பக்ஷம் ஒண்ணு இருக்கும், அது மாதிரி சாத்தியம் ஒண்ணு இருக்கும், அது மாதிரி ஹேத்து ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு உதாரணம் ஒண்ணு இருக்கும். இப்ப பக்ஷம்னாக்கா இந்த எதுல எதுல நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கிறோமோ அது பக்ஷம். மலையில நெருப்ப சாதிக்கிறோம், பர்வதோ பன்னிமான் அப்படின்னு சொல்றோம். அப்ப பர்வதத்துல நெருப்பு இருத்தல் அப்படிங்கிறத சாதிக்கிறோம். அதனால பர்வதோ வன்னிமான், அந்த பர்வதம்ன்றது பக்ஷம்னு பேரு. சாத்தியம் வன்னிமத்துவம், நெருப்பு இருக்கு அதை சாதிக்கிறதுனால அது சாத்தியம்னு இருக்கும். வன்னின்றது சாத்தியம். அதுக்கு ஹேத்து எது அப்படின்னா தூமாத் புகை இருப்பதால் அப்படின்னுட்டு அதுக்கு ஹேது யுக்தி. அதுதான் முக்கியம் அனுமானத்துல. அதுக்கு உதாரணம் மகாநசம் அப்படின்னு சொல்லிடுறோம். மடப்பள்ளி, மடப்பள்ளியில நமக்கு தெரியறது எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி, எங்க எங்க புகை இருக்குமோ அங்கங்க அக்னி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானம் வருது. அந்த வியாப்தி வருது, அந்த வியாப்தியை கொண்டு நாம சாதிக்கிறோம் அப்படின்னுட்டு இந்த அனுமானம் சொல்றோம். இப்ப சுவாமி என்ன பண்றாருன்னா, இப்ப நீ என்ன சொன்ன, காரியத்துவம்னு ஒரு ஹேத்து வச்சுங்க, அந்த காரியத்துவமானது கடத்துல இருக்கு. கடமும் காரியம் தானே, ஒரு செயல்னால வரப்பக்கூடியது. அப்போ அது சகற்றுவமா இருக்குது அப்படின்னு சொல்லணும். கர்த்தாவை உடையதா இருக்குதுன்னுட்டு அது லோகத்துல பார்க்கணும். ஒரு பசமன் இருக்கான் அப்படின்னு. அத மாதிரி இந்த பிரபஞ்சம் எல்லாம் கூட ஒரு காரியமா இருக்குது, அதுவும் சகர்த்துகமா இருக்கும், கர்த்தாவை உடைத்ததா இருக்கும். ஏன்னா அதுவும் காரியம் தானே அப்படின்னு அவ சொன்னான். அதற்கு சுவாமி என்ன பத்தி கேட்கிற, அந்த மாதிரி நீ சொன்னாக்கா பெரிய தோஷம் வருது. என்ன தோஷம்னா, நீ சொன்ன உதாரணம் கடம், அந்த கடத்துக்கு கொஷவன் தான் கர்த்தா. அந்த கொஷவன் எப்படி இருக்கான், உடம்போட கூடினவனா இருக்கான். உடம்புன்னு எப்படிப்பட்ட உடம்பு, கர்ம விஷயமான உடம்பு, கர்மபத்தமான உடம்பு தான் அவனுக்கு இருக்கு. அது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம்.
எந்த காரியத்தை நம்ம பார்த்தாலும் லோகத்துல அந்த காரியத்தை பண்ணக்கூடிய கர்த்தா செய்பவன் அவன் கர்ம விஷயனாவே தான் லோகத்துல இருக்கான். அகர்ம விஷயனாவே யாரையுமே நாம பார்க்கறதே கிடையாது. அகர்ம விஷயனா இந்த காரியத்தை அவன் பண்றான் அப்படின்னு நம்ம பார்க்கறதே கிடையாது. அதனால இவன் என்ன ஆயிடுறது, நீ சொன்ன திருஷ்டாந்தம், நீ சொன்ன ஹேத்து, அந்த அனுமானத்துல ஹேத்துவோ உதாகரணமோ அது எப்படி இருக்குதுன்னாக்கா சகர்த்திருகம்னு சொன்னது அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் அது சசரீரமா தான் இருக்குது. உடம்போட கூடினவன் அவ உடம்பையே ஒத்துக்கலாமா? உடம்பையே ஒத்துக்கலன்றது ஒரு பட்சம். ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா அந்த உடம்பு இருந்தா கூட அது அகர்ம விஷயம்னு அவ ஒத்துக்கிறான், அப்ராகிருதம்னு அவ ஒத்துட்டு இருக்கா. அதனால ரெண்டு பேரும் அகர்ம விஷயமா தான் ஒத்துட்டு இருக்கோம். ஆக இது கர்ம விஷயமா தான் லோகத்துல பார்க்கணும். நீ அனுமானமா நீ சாதிக்கிற சமயத்துல நீ எதை உதாரணமா சொல்றியோ அந்த உதாரணமானது கர்ம விஷயமா தான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அத மாதிரிதான் இப்ப பார்க்கணும். நீ என்ன உதாரணம் சொன்னியோ அந்த உதாரணம் காரியத்தும் இருக்கு கடத்துல. அந்த மாதிரி சரீரத்தும் குலாலன்கிட்ட இருக்கு, பசவன் கிட்ட. அந்த சரீரம் கூட கர்ம விஷயமா இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஈஸ்வரன் கூட சரீரத்தோட கூடினவன், கர்ம விஷயமான சரீரத்தோட கூடினவன் அப்படின்னு ஆயிடும். அப்படின்னு ஆயிடுச்சுனாக்க நீ எதை நீ சொன்னையோ அதுல அது சபக்ஷம்னு பேரு. பக்ஷம்ன்றது இங்க பிரபஞ்சம். கடம் உதாரணம், உதாரணத்துக்கு சபக்ஷம்னு பேரு. பக்ஷம்னாக்க எதுல நம்ம சாதிக்கிறோமோ இந்த பிரபஞ்சத்துல கர்த்தృత్వం இருக்குது அப்படின்னு சாதிக்கிறோம். அதனால அதுக்கு பக்ஷம்னு பேரு. அதை எதை உதாரணமா சொல்றோமோ, ஏன்னா உதாரணத்துல நம்ம சகர்த்தృత్వத்தை பார்த்துட்டு இருக்கோம், கர்த்தாவோட இருக்கு உதாரணம், அதை பார்த்துட்டு இருக்கோம். அதனால அதுக்கு சபக்ஷம்னு பேரு. இந்த சபக்ஷத்துல என்ன பார்க்கிறோமோ காரியத்துவம் இருக்கு. அப்ப இதுவும் இருக்கா இல்லையா? காரியத்துவம் இருக்கு, இதுவும் இருக்குது. எது? கர்ம விஷயத்துவம் இருக்குது. அப்ப கர்ம விஷயத்துவம் இருந்துச்சுன்னாக்கா அப்போ பெருமானுக்கு நீ சொல்லக்கூடிய அப்ராகிருதத்துவம், அப்ராகிருத சரீரம், அகர்ம விஷயத்துவம் அதெல்லாம் சித்திக்காம போயிடும். நாங்க சொல்றது அதானே, நாங்க சொல்றது சித்திக்காம போயிடும். அப்படிப்பட்டது நீ சொன்னேனாக்கா நாங்க எப்படி ஒத்துப்போம்? அதனால இது வரவே வராது. ஏன்னாக்கா அவன் இப்ப வியாப்தி எப்படி சொல்லணும்? எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னி அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி எத்திர எத்திர காரியத்துவம் தத்திர தத்திர சகர்த்திருகத்துவம் யதா கடாத அப்படின்னு நீ சொல்லணும். இதான் வியாப்தி. எங்க எங்க காரியத்துவம் இருக்குதோ அங்கங்க சகர்த்திருகத்துவன்றது இருக்கும், கர்த்தாவோடு சேர்ந்துதான் இருக்கும் அப்படின்னு நீ சொல்லணும். ஏன்னா எதா கடாது கடத்துல எப்படியோ அப்படி அப்படின்னு நீ சொல்லணும். இந்த வியாப்தி சொன்னியானாக்க அந்த வியாப்தியை கிரகிச்சு, வியாப்தியை கிரகிச்சு எப்படி கிரகிக்கிறோம்? சகர்த்திருகத்துவம் எப்படி இருக்கு தெரியுமா கடத்துல அப்படின்னாக்கா கர்ம விஷயமான உடம்ப வச்சுதான் இருக்குது. அப்படியானாக்கா பெருமாளுக்கும் அதை மாதிரி வச்சும் போயிடணும். அதனால குலாலனுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இவனுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதனால கர்ம விஷயத்துவம் வந்துடுறது அது. அதனால கர்ம விஷயத்துவம் வந்துருதுன்னா ஒரு ஜீவன் மாதிரிதான் இருக்கான் பரமாத்மா, ஜீவன் மாதிரிதான் பரமாத்மா அப்படின்னு சொல்லும்படியா ஆயிடும். அப்படி சொல்லிட்டியானாக்கா அப்ப நமக்குள்ளேயே ஒருத்தன் கர்த்தா, பரமாத்மா கர்த்தா இல்லைன்னு ஆயிடும். அப்ப ஈஸ்வரனே சித்திக்க மாட்டான், நீ சொல்ற ஈஸ்வரன் சித்திக்க மாட்டான். அதனால பெரிய தோஷம் அது. அதுக்கு அவ என்ன கேள்வி கேட்கிறா, இது நீங்க கேட்க சொல்றது அபத்தம். ஈஸ்வரன் கர்ம பரவிஷனாதான் சித்திப்பான் அப்படின்னு நீ சொன்ன. நம்மளை பார்த்து அவ கேட்கிறா, ஈஸ்வரன் கர்ம விஷயனாகத்தான் இருப்பான்
குலாலன் கடம் அந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு பார்த்தாக்கா கர்ம விஷயனாதான் ஈஸ்வரன் இருப்பான் அப்படின்னு நம்ம தோஷம் சொன்னோம். அதுக்கு அவ என்ன கேட்கிறா, அதுக்கு அப்படியானாக நீ ஈஸ்வரனை ஒத்துண்டு இந்த வார்த்தையை சொல்றியா? நாங்க அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்கிறோம்னு சொன்னோம். நீ அந்த ஈஸ்வரனை அனுமானத்தினால நாங்க சாதிச்ச ஈஸ்வரனை அங்கீகரிச்சுட்டியா? அங்கீகரிச்சுட்டு சொல்றியா அல்லது அங்கீகரிக்காம சொல்றியா அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறான் நம்மளுக்கு. ஈஸ்வரனை நாங்க அவ சொல்ற அனுமானத்தை கொண்டு நாம் அங்கீகரிச்சு அந்த ஈஸ்வரனுக்கு கர்ம விஷயத்துவம் வரும் அப்படின்னுட்டு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அவ ஈஸ்வரன் அங்கீகரிச்சுட்டியா இல்லையா? ஈஸ்வரன் அங்கீகரிச்சுட்டேன்னாக்கா அப்ப இந்த கேள்வியே வராதே. ஈஸ்வரன் நாங்க சொல்ற அனுமானத்தால நீ ஒத்துட்ட, நீ ஒத்துட்டானாக்கா அப்போ கர்ம விஷயத்தையும் ஏன் வரப்போறது? நாங்க சொல்ற ஈஸ்வரனுக்கு கர்ம விஷயத்தம் கிடையாது, அப்ராகிருதமான உடம்புதான் அவனுக்கு இருக்கு, அல்லது உடம்பே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அசரீரனாகத்தான் எந்திரவான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். அதுவே போருமே, நீ தான் ஒத்துட்டியே. நாங்க சொன்ன ஈஸ்வரனை ஒத்துட்ட அனுமானத்தினால, நீ ஒத்துண்டுதான் தோஷம் சொல்றேன்னு சொன்னாக்க தோஷம் சொல்ல முடியாதுனால. ஏன்னா நீ தான் அங்கீகரிச்சுட்ட ஈஸ்வரனை. நாங்க சொன்ன ஈஸ்வரனை அங்கீகரிச்சுட்ட, ஈஸ்வரனை அங்கீகரிச்சுட்டேன்னாக்கா அப்ப நீ தர்க்கம் பண்ண முடியாது. சரி, ஈஸ்வரனையும் நாங்க அங்கீகரிக்கலையே, ஈஸ்வரனே சித்திக்கல, ஈஸ்வரன் சித்திக்கல, ஆனாலும் இந்த தோஷம் வரும்னு சொன்னா ஈஸ்வரனையே நீ ஒத்துக்கல. நாங்க சொல்ற அனுமானத்தினால ஈஸ்வரனே சித்திக்காதுன்ற, சித்திக்காத ஈஸ்வரனுக்கு எப்படி கர்ம விஷயத்துவம் வரும்ன்ற? நீ ஈஸ்வரனே சித்திக்கலையே, ஈஸ்வரனை சித்திச்சுதான் நீ அங்கீகரிக்க வைக்க. நீ அங்கீகரிக்காத ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரனுக்கு கர்ம விஷயத்துவம் வரும்னு எங்களை பார்த்து தோஷம் சொல்றதுக்கு இதுவே இல்லையே, வழியே இல்லையே. ரெண்டு பக்கமும் வழி இல்லை. ஈஸ்வரனை அங்கீகரிச்சுட்டேனாக்கா நாங்க சொன்ன அனுமானத்தினால அப்பவும் இந்த தோஷம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அதான் ஒத்துண்டியே, ஈஸ்வரனே ஒத்துட்ட, ஒத்துண்ட உடனே அகர்ம விஷயம்தான் அவன் அப்படின்னு தான் நாங்க சாதிக்கிறோம். அதையும் நீ ஒத்துண்டதா ஆயிடும். அல்லது அதனால கர்ம விஷயத்த கேட்க முடியாது. அல்லது ஈஸ்வரனே சித்திக்கல, சித்திக்காத ஈஸ்வரனுக்கு கர்ம விஷயத்துவம் வரும்னு தோஷம் சொல்றியே, அது எப்படி வரும்? இது பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி அப்படிங்கிற கொத்திமங்கலம் சுவாமி அஜாத புத்திரஸ்ய நாமகரணவத்து ந கடையத்த அப்படிங்கிற, பிறக்காத பிள்ளைக்கு பேர் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீ சொல்ற, அதனால அது எப்படி வரும் அது அப்படின்னுட்டு அவ நம்மளை பார்த்து கேட்கிறான். இதுவும் தவறானது, இதுவும் தவறான வாதம் நீங்க சொல்றது. ஏன் அப்படின்னாக்கா என்னைக்குமே சபக்ஷம்னு ஒண்ணு சொல்றோம், உதாரணம் ஒண்ணு சொல்றோம். நம்ம எந்த உதாரணம் சொல்றோமோ அந்த உதாரணத்துல இருக்கிறது தான் நம்ம சாதிக்கிறதுலயும் இருக்கணும். சபக்ஷத்துல இருக்கிறது தான் பட்சத்திலையும் இருக்கணும். அப்படிதான் லோகத்துல இருக்கு, அததான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி அப்படின்னு ஒருத்தம் சாதிக்கிறோம். எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகின்னு சாதிக்கிறோம். சாதிக்கிற சமயத்துல அப்ப என்ன அர்த்தம்? இது மடப்பள்ளியில பார்த்திருக்கான், எங்க எங்க புகை இருக்கோ அங்கங்கள்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னுட்டு பார்த்திருக்கான். அப்படி பார்த்திருக்குச்சே அந்த நெருப்பை சாதிக்கிற சமயத்துல நம்ம லோகத்துல எப்படி பார்க்கிறோம்? நெருப்பை தொட்டா சுடும், அதுக்கு சுடுறதுதான் அதனுடைய குணம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நாம சொல்லிட்டு இருக்கோம். ஒருத்தங்கன்னா அது மானசத்துல இருக்கிற நெருப்பு தான் சுடும், ஆனா நாங்க மலையில பார்த்த நெருப்பு இருக்கு பாரு அது சுடவே சுடாது அப்படின்னு மொத்தம் தர்க்கம் பண்றோம். அனுமானத்தினால சாதிக்கிறேன்னா ஏன் அவன் நான் தொட்டு பார்க்கல, அதனால அது சுடவே சுடாது அது அப்படின்னு அவன் சொன்னான். அப்படி நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நான் மடப்பள்ளியில பார்த்துட்டேன், அந்த நெருப்புன்றது சுடுறதுதான். அத மாதிரி அங்கேயும் நெருப்பு இருக்கு. நெருப்பு இருக்குதுன்னாக்க அது சுடதான் சுடும், அது சுடாதுன்னு சொன்னா எப்படி நாங்க ஒத்துக்க முடியும்? அத மாதிரிதான் கடம்
கடத்துக்கு குலாலன் கர்த்தா, அந்த குலாலனுக்கு உடம்பு இருக்கு, அந்த உடம்பு கர்ம விஷயமா இருக்குது, அதை கொண்டு நான் ஈஸ்வரனை சாதிக்கிறேன், பிரபஞ்சத்துக்கு கர்த்தா ஈஸ்வரன் அப்படின்னு சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேனாக்க, அப்போ அந்த ஈஸ்வரனுக்கு கூட குலாலன மாதிரி கர்ம விஷயமான உடம்பு இருக்கிறதுன்றது கூட பிரசங்கிக்கும். அதனால சரீரி கர்த்தத்துவம் கடத்துல பார்த்திருக்கோம். அப்போ பூமி முதலானவை எல்லாம் கூட அது மாதிரிதான். அதனால க்ஷித்யாதிகம் சகர்த்தகம் சியாத் ததா கடாதிபத்து ஷரீரி கர்த்தகம் சியாத் அப்படின்னு தான் சொல்றோம். அதனால இந்த தோழ வரத்தான் வரும், அது தோழ வரத்தான் வரும். அதுதான் நாங்க ஆபாதனம் பண்றோம் உங்க பேர்ல. அதனால உடம்பு அப்படின்னு லோகத்துல சொன்னோம்னாலே அது கர்ம விஷயமா தான் இருக்கும். கர்ம விஷயமா இருந்ததுனாக்கா ஈஸ்வரனுக்கும் கர்ம விஷயத்தும் உண்டுன்னு ஆயிடும். அதனால அதை நீங்க உங்களால எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னுட்டு நாம அவளை பார்த்து கேட்டோம். அதுக்கு மேல அவ ஒண்ணு சொல்றா, சித்தியங்குராதிகம் சகர்த்திருக்கம் காரியத்வாதுன்னு சொன்னோம் இல்லையோ, அது சகர்த்திருகத்துவம் சாதிக்கிறோம் அங்க. ஆனால் ஷரீரி கர்த்திருகத்துவம் அப்படின்னு நாங்க சொல்லலையே. சகர்த்திருகம் தான் சகர்த்திருகமா இருக்குது, கர்த்தாவோட சேர்ந்ததுதான் இது. இந்த பூமி முதலானவைகள்லாம் கர்த்தாவோட சேர்ந்தது, கர்த்தாவை உடையது. அதை ஒண்டிதான் நாங்க சொல்றோம். அந்த விஷயத்துல ஒண்டிதான் அனுமானம் போறது. கடம் கடத்துக்கு குலாலன் கர்த்தா, அவ்வளவுதான் நாங்க சொல்றது. நீ சரீரத்தை உடையவனா இருக்கான், அது கர்ம விஷயமா இருக்குது அப்படின்னு எதுக்கு எடுத்துக்கணும்? அப்ப நீ என்னதான் சொல்ற அப்படின்னாக்கா, கிருதி ஜன்யத்துவம், கிருதி வியாபாரம், நம்ம பண்ற செயல், அந்த செயலிலிருந்து உற்பத்தி ஆகிறது, அதை ஒண்டிதான் சொல்றோம். அதனால அது சித்தியாதிகள்லாம் பூமி முதலானவைகள்லாம் எத்தனை ஜன்யம், எப்போ எத்தனை ஜன்யமா இருக்குதோ, எத்தனத்தினால பிரயத்தனத்தினால உற்பத்தி ஆகிறது அப்படின்னு ஒண்ணு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அது கடாதி மாதிரி கடம் மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் அந்த இடத்துல. அதுதான் நீங்க சொல்லணும். அதை சொன்னா நாங்க ஒத்துக்கிறோமே. ஒரு பிரயத்தனத்தினால கடம் உற்பத்தி ஆகுது. குலாலன் தான் பிரயத்தனப்படுறோம். ஏற்கனவே சொல்லிருப்போம், ஒரு கர்த்தா அப்படின்னாக்க ஜானாதி, இச்சதி, யசதே, கரோதி, புங்தே அப்படின்னு 5 நிலைகள் சொல்றோம், அல்லது 3 நிலை. ஜானாதி, கரோதி, புங்தே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த 5 சொல்றா. அதாவது தெரிந்து கொள்கிறான், ஆசைப்படுகிறான், பிரயத்தனப்படுகிறான், செயல்படுகிறான், கடைசியில பலத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னுட்டு 5 நிலை இருக்கிறது. அதுல இவன் ஞானம் வந்தது, அதுக்கப்புறம் இவன் பண்ணினான், கடத்தை பண்ணினான். கடவுளுடைய ஞானம் வந்துருச்சு, கடம் எப்படி பண்ணணும்னு அதை இவன் பண்றான். அந்த செயல்னால உற்பத்தி ஆகுது. அது ஒன்றிதான் இங்க தத்தம். சித்தியாதிகம் எது எத்தனை ஜன்யம் சியாத், க்ஷிதி பூமி முதலானவைகள்லாம் பிரயத்தனத்தினால உண்டு பண்ணப்படுகிறது அப்படின்னு வந்ததுன்னாக்கா அதான் கடாதிவசியா. அப்போ கடம் முதலானவைகள் போல ஆகும். இவ்வளவுதான் நீங்க எங்களை பார்த்து தோழன் சொல்லணும். அது நாங்களே ஒத்துக்கிறோமே, நாங்களே ஒத்துக்கிறோம். இந்த கடமானது எப்படி உற்பத்தி ஆகிறதோ ஒரு குழானால, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமானது ஈஸ்வரனால உற்பத்தி ஆகிறது. அந்த விஷயத்துல மொத்தம்தான் அனுமானம். சகர்த்திருகம் அப்படின்னு சொல்லச்ச சசரீரகம், கர்ம விஷய சரீரகம் அப்படின்லாம் எது வரணும்? அதெல்லாம் வேண்டாம். அது மட்டும் இல்ல, ஒரு தர்க்கத்துல தூஷணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அந்த தூஷணம் எப்படி இருக்கும்னாக்கா, நம்ம சொல்ற தூஷணம் அவளுக்கு பிடிக்காததா இருக்கணும், அவளுக்கு அனிஷ்டமா இருக்கணும். அதாவது அவளுக்கு அதை ஒத்துக்கலைன்னு இருக்கணும், அவள் அங்கீகரிக்கலைன்னு அர்த்தம். இப்போ அவன் என்ன கேட்கிறான் நம்மளை பார்த்துட்டு, நாங்க சொன்னது இதுதான், ஒரு கர்த்தா இருக்கான், அந்த கர்த்தா செயல்படுகிறான், அந்த செயல்படுறதுனால ஒண்ணு உற்பத்தி ஆகுது.
அவ்வளவுதான் நாங்க சொல்றது. செயல்பட்டு உற்பத்தி ஆகிறது அவ்வளவுதான். அது கடத்துல இருக்கு. அந்த மாதிரி ஈஸ்வரனும் பண்றான் அவ்வளவுதான் சொல்றோம். அதை நீ தோஷம் சொல்லணும். அதுல தோஷம் சொன்னா அது எங்களுக்கு இஷ்டம்தான். ஏன்னாக்கா எப்படி ஒரு குழாலும் செயல்படுவானோ அதனால கடம் உற்பத்தி ஆகுமோ அந்த மாதிரி ஈஸ்வரனும் செயல்பட்டு இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணுகிறான். அதுல மாத்திரம் அர்த்தம் பண்ணிக்கோங்க. அதனால ஒன்னும் தோஷம் கிடையாது எங்க பட்சத்துல அப்படின்னு அவ தர்க்கம் பண்ற. அதற்கு சுவாமி என்ன சொல்ற, அதுவே தவறு. இந்த மாதிரி நீ ஒத்துக்கலையானாக்கா எங்கேயுமே இந்த மாதிரி பிரசங்கம் தர்க்கமே வராது. தர்க்கமே வராது. ஏன் அப்படின்னாக்கா நீ எதை சாத்தியமா சொல்றியோ தர்க்கத்துல எதை நீ சாத்திய அனுமானத்துல ஒரு சாத்தியமா நீ சொல்ற. நீ சொன்னது என்ன சொல்ற அனுமானம்? இந்த இது பிரபஞ்சமானது ஈஸ்வரனால பண்ணப்பட்டது, கர்த்தாவை உடையது அப்படின்னு நீ சொல்லிட்ட. இந்த கர்த்தாவை உடையது அப்படின்றதுதான் சாத்தியம். கர்த்தாவை உடையதுன்றது சாத்தியம். லோகத்துல எப்படி இருக்கு? உடம்போடு கொண்டதாத்தான் இருக்குன்னு பாக்குறோம். அதுலதான் தர்க்கம் பண்ண முடியும். நீ இத மாதிரி தர்க்கமே நீ சொல்றது விபரீதமா இருக்கு. அந்த மாதிரி நீ அது ஒரே ஒரு அம்சம் தான் எடுத்துக்கணும், மீதி எந்த அம்சமும் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டியானாக்க எந்த ஒரு தர்க்கமும் பண்ண முடியாதுன்னு ஆயிடும். பண்ணவே முடியாதுன்னு ஆயிடும். அதனால அது பெரிய தோஷம் வந்துடும். அது தர்க்கமே பண்ண முடியாது, வாதமே பண்ண முடியாதுன்னு ஆயிடும். அதனால இப்ப தர்க்க பிரயோகத்துக்கு காரியமே இல்லையே இங்க. அதனால சுத்தியங்குராதியம் இது சகர்த்தகம் சியாத் தர்ஹி ஷரீரஜன்யம் சியாத். அதுவும் இருக்கா இல்லையா? இந்த கடத்தை நீ உதாரணம் சொன்னேன், குழாலனும் உதாரணம் சொல்ற. அதை வச்சுட்டு பிரபஞ்சத்தையும் ஈஸ்வரனையும் நீ காமிக்கிற, சாதிக்கிற. நீ அதை காமிச்சு சாதிச்சாக்கா அப்போ இந்த தோஷம்லாம் வருமே நிச்சயமா வந்துடும். சரீரஜன்யம் ஆயிடும் இது. அதனால இது சரியானதுதான் நாங்க கேட்கறது. அதனால கர்த்தகத்துவம் கடாதிகள்ல நீ சொல்ற அது சரீரஜன்யமாத்தான் இருக்கு. அதனால சரீரஜன்யத்துவம் இந்த பிரபஞ்சத்துக்கு கூட உண்டு, பிரபஞ்சத்துக்கும் உண்டுன்னு ஆயிடும். அப்படி சொல்றோம்னாக்க அப்ப கர்ம விஷயத்துன்றது ஈஸ்வரனுக்கும் வந்துடும். ஈஸ்வரனுக்கு கர்ம விஷயத்துவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்க போறாரு அவரு. அப்ப ஜீவனே எடுத்துட்டு போட்டுமேன்னு இருக்கு. ஜீவனை தான் பண்றான். அதிகமசாராவுள்ள சுவாமி விஸ்வாமித்ராதி நித்யா அப்படிங்கிறார். விஸ்வாமித்ரா நிறைய தபஸ் பண்ணார். அவருக்கு நல்ல புண்ணியங்கள்லாம் நிறைய இருந்தது. அந்த தப்போபணம் புண்ணியபணம் அதை வச்சு என்ன பண்ணார், திருஷங்க சொர்க்கத்தை சிருஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டார். அவங்க சொல்றது அந்நிந்திரம் கரிஷ்யாமி லோகோ வாஸ்யாத் அனிந்திரகா அப்படின்னு சொல்லிக்கிறார். இன்னொரு இந்திரனையும் படைச்சிடுவேன் அல்லது இந்திரன் இல்லாத லோகத்தையும் நான் சுற்றிச்சிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் புண்ணியத்தை வச்சுருந்தானே பண்ணினேன், அதான கர்மா. அது மாதிரி பரமாத்மாவுக்கு வந்துருச்சு நீ வச்சுக்கணும் அப்படின்னு ஒத்துண்டியானாக்க அப்போ என்ன உனக்கு பிரயோஜனம்? இந்த மாதிரி ஒரு ஈஸ்வரனை சாதிக்கிறதுனால கர்மவசியனான பிராகிருதனான குலாலன மாதிரி அந்த மாதிரி உடம்ப கொண்டு இவன் பண்றான் அப்படின்னு சொல்றதுல அப்ப ஈஸ்வரனே தேவையில்லைன்னு ஆயிடும். ஜீவனே ஆகட்டுமே அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப்பாரு. இது பாஷ்யத்துல விமர்சையா இருக்கு. சாஸ்திர எடுப்பார்கள் எண்ணத்துல அனுமான பிரயோகத்தினால இந்த பிரபஞ்சத்துக்கு கர்த்தா ஜீவன் தான், ஈஸ்வரனே கிடையாது. ஈஸ்வரன் ஏன் பண்ணணும்? ஏன்னா ஜீவனையே தர்க்கத்தை வச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க நாங்க ஜீவனைய சாதிச்சுட்டு போயிடுவோம். அதனால இது தவறு. நீ சொல்றதே சரியா வராது இந்த அனுமானம். அது மட்டும் இல்ல, பருதோ வன்னிமான் தூமாத் அப்படின்னு பிரயோகம் சொல்றீங்க. அப்போ புகைங்கிறது பிரத்யக்ஷ சித்தமா இருக்கு. நேர பார்த்துட்டோம், புகைய நேர பார்த்துட்டோம் மலையில, அங்க விவாதம் கிடையாது. ஆனால் நெருப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதுதான் அங்க விவாதம். ஏன்னா நெருப்ப நாம பார்க்கல, மலையில நெருப்ப நாம பார்க்கல. அந்த சமயத்துல ஒருத்தன் சொன்னா தூமம் இருக்கட்டுமே, மலையில
தூமம் இருக்கு, புகை இருக்கட்டும், அதுதான் பார்த்திருக்கோம். ஆனா நெருப்பு பார்க்கல இல்லையோ. அப்ப நெருப்பு வேண்டாமே, புகை ஒண்டி இருந்துட்டு போட்டோம், நெருப்பு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் ஆக்ஷேபம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, இதுக்கு அப்பிரயோஜக சங்கான்னு பேர் இருக்கு. அதாவது நெருப்பு வேண்டாம், ஏன்னா புகை ஒண்டிதான் பார்த்திருக்கோம், புகை ஒண்டி பார்த்தோம்னாக்க புகைதான் பார்த்திருக்கோம், புகை ஒண்டி இருக்கட்டும், நெருப்பு வேண்டாம். பிரயோஜகம் நெருப்பு, புகை வரணும்னா அதுக்கு பிரயோஜகமா நெருப்பு தான் இருக்கு, நெருப்பு இல்லாம புகையாது இல்லையோ. அதனால அதுக்கு பிரயோஜகம் நெருப்பு, அப்பிரயோஜகம் நெருப்பு இல்லை. நெருப்பு இல்லாமலே இருந்துட்டு போட்டோமே புகை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த சமயத்துல தான் நம்ம நேற்று கூட பார்த்தோம், இது வன்னியர் நசியா சரி தூமோப்பி நசியா. நெருப்பு இல்லையா அப்படின்னு தூமம் கூட இருக்காது இங்க, ஆனா தூமம் இருக்கு. தூமம் இருந்ததுன்னாக்கா நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் தர்க்கம் சொல்றது. தர்க்கம்னு இதுக்கு பேர் இருக்கு. இதெல்லாம் அனுமான பிரகரணத்துல விசதமா சாதிக்க போறாரு சுவாமி. இங்க என்ன அப்படின்னாக்கா க்ஷித்யங்குராதிகம் கர்த்துஜன்யம் காரியத்வா கடவது அப்படித்தானே நீ பிரயோகம் பண்றேன். இந்த பிரபஞ்சம் எல்லாம் கர்த்தாவனால உற்பத்தி ஆகுது, காரியமா இருக்கிறதுனால, ஏன்னா கடவுது அப்படின்னு சொல்லணும். அப்போ கேள்வி என்ன வரும், காரியத்துவம் அஸ்து கர்த்தஜன்யத்துவம் மாஸ்து அப்படின்னு நாங்க கேட்கணும். காரியத்துவம் இருக்கட்டும், கர்த்தஜன்யத்துவம் வேண்டாமே அப்படின்னு நம்ம அப்பிரயோஜக சங்கை பண்ணுவோம். அப்போ கர்த்தஜன்யத்துவம் இல்லைன்னாக்கா அப்போ சரீர ஜன்யத்துவமும் இல்லை அப்படின்னுட்டு வேண்டாம். சரீர நாங்க இப்ப இதுதான் பதில் சொல்றோம். கர்த்தஜன்யத்துவம் இருந்ததுன்னா சரீரஜன்யத்துவம் அவசியம் வரும் அப்படின்னா நம்ம தர்க்கத்தை சொல்லுவோம். ஆனா லோகத்துல எப்படி இருக்கு, அங்க என்ன சொன்னோம், புகை இருக்கட்டும் நெருப்பு வேணாம் அப்படின்னு சொன்னோம். அதற்கு அவ என்ன பதில் சொன்னா, எது கர்த்தஜன்யத்துவம் நஸ்யாத் தர்ஹி சரீரஜன்யத்துவம் அப்படி நஸ்யாத் அப்படின்னு தர்க்கம் சொல்லணும். அதான் தர்க்கம். கர்த்தாவனால உற்பத்தி ஆகல அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா அப்போ உடம்புல இருந்து உற்பத்தி ஆகல அப்படின்றதும் வந்துடும். ஆனால் கர்த்தஜன்யம் சொன்னாக்கா எது கர்த்தஜன்யத்துவம் சியா தெரிய சரீரஜன்யத்துவம் சியா, அப்போ உடம்புலோட உற்பத்தி ஆகுது உச்சம்தான் ஆகணும், அதுதான் வரும். அது அப்படின்னு ஒரு இது வரைச்சு அப்படி கிடையாது. இந்த இடத்துல நீ சாத்தியமா என்ன சொன்ன, சகர்த்திருகம்னு சொல்லிட்டு சகர்த்திருகம்னு சொல்லிட்டோம்னாக்கா அப்போ உனக்கு விரோதத்தை நாங்க சொல்லணும். விரோதம் என்னது, அதுதான் தர்க்க ரூபம். எது சாத்தியம் நஸ்யா சரி ஹேதுரூபே நஸ்யா, அப்ப காரியத்தமே வராது, காரியத்தமே வராது. சாத்தியம்ன்றது என்னது, சகர்த்திருகம் அப்படின்றது கர்த்தாவை உடையது அப்படின்னு. கர்த்தாவை உடையது இல்லை அப்படின்னு சொன்னா காரியத்துவமே இல்லைன்னு ஆயிடும். அத மாதிரி இங்க பிரதித்தர்க்கம் நாங்க சொல்ல முடியணும், சொல்லணும். உங்களை தூஷிக்கிறதுக்கு நாங்க பிரதித்தர்க்கம் பண்றோம். அதனால நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் இந்த சகர்த்திருகம் அப்படின்னு ஒரு பதத்தை நீங்க சாதிக்கிறீங்க. கர்த்தாவை உடையது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்லச்ச கர்த்தஜன்யத்துவம்னு இருந்துருச்சுன்னாக்கா அப்போ சரீரஜன்யத்துவம் தான் இருக்கும் அப்படின்னு நாங்க தர்க்கம் பண்றோம். அந்த தர்க்கத்துக்கு அது உனக்கு அனிஷ்டம். சரீரமே வேண்டாம் நீ சொல்ற அளவுக்கு போற, வேண்டாம் அளவுக்கு போற. நீ இன்னொரு விஷயம் இருக்கு, நீ சரீரமே இல்லைன்னு சொல்ற. அவ என்ன சொல்றா, ஒரு வார்த்தை சொல்றா, போன சோதரோட பார்த்தோம். ஈஸ்வரன் சிருஷ்டிக்கிறான், ஆனால் சிருஷ்டிக்கிறதுன்றது எப்படி தெரியுமா, சரீரத்தை விஷயம் ஏன் சொல்லணும், நீ வெறும் ஞானம் இருக்கு, ஞாத்தா கர்த்தா அவ்வளவுதான். அவனுக்கு ஞானம் இருக்குது, பிரயத்தனம் பண்ணுவான், அதனால செயல்படுறான், அவ்வளவுதான். அது பொறுமை. அவனுக்கு நித்தியமான ஞானம் ஒண்ணு இருக்குது, நித்தியமான ஞானம் ஒண்ணு இருக்கு.
சொல்றாரு ஈஸ்வரனுடைய ஞானம் நித்தியமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காவா தார்க்கிகள். இப்போ நித்தியமான ஞானம் ஒண்ணு இருக்கு, அதனால இது பண்ற சிருஷ்டிக்கிறதுனால அதுவே போருமே, சரீரம் எதுக்குன்னு ஒரு கேள்வி இப்ப கேட்கிறாவா. அதுக்கு ரெண்டு விதமான சமாதானம் சாதிக்கிறார் சுவாமி. என்ன சாதிக்க? நித்தியமான ஞானம்ன்றது லோகத்துல பார்த்திருக்குமா? யாருக்குமே கிடையாது. நித்தியமான ஞானம்ன்றது கிடையவே கிடையாது. யாருக்கு இருக்கு நித்தியமான ஞானம்? யாருக்குமே கிடையாது. அதனால அது தோஷம். அந்த மாதிரி நித்திய ஞானம்ன்றது எங்கேயாவது இருக்குதா? நேற்று ஒண்ணு பார்த்தோம், சர்வஜத்துவம். அந்த சர்வஜத்துவன்றது லோகத்துல இருக்கான்னு கேட்டார் சுவாமி. அந்த மாதிரி நித்தியமாகிற ஞானம் ஒண்ணு இருக்கா? நித்தியமாகிற ஞானம் ஒண்ணு இருக்குதா? அதுக்கு நீ பதில் சொல்லு. நித்தியமாகிற ஞானம் ஒண்ணு இருக்குன்னு நீ சொன்னேனாக்கா நாங்க ஒத்துக்கோம். அந்த மாதிரி லோகத்துல யாருக்கும் பார்க்கலையே. இப்ப இது தத்துவத்தாகலாம பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு சொல்றோம், நாளைக்கு அடியே அங்க மறந்து போயிடும். நிச்சயமான ஞானம் இருந்தா எப்படி இருக்கணும்? பிரவாகமா வரணும், மறந்து போயிடும். மறந்து போயிடுறதுனாலயே திருப்பி ஞாபகப்படுத்தணும்னு நான் என்ன பண்ணணும்? இந்த புஸ்தகத்தை பார்த்து நான் இது பண்ணிக்கணும், திருப்பி வரப்படுத்திக்கணும். அதனால நித்தியமான ஞானம்ன்றது லோகத்துல கிடையாது. அதனால அது ஒரு தோஷம். இன்னொரு தோஷம் என்ன அப்படின்னாக்கா, லோகத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஞானம் எப்படி உற்பத்தி ஆகும்? இந்திரியம் இருந்தாதான் உற்பத்தி ஆகும். இந்திரியம் இருந்தாதான் ஞானமானது உற்பத்தி ஆகும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்திரியம் எப்படி இருக்கும்? உடம்போட சேர்ந்து இருக்கும். உடம்பு இல்லாம இந்திரியத்துக்கு வேலையே செய்ய முடியாது. பிராணன், அதாவது பஞ்ச பூதங்கள், அதுக்கப்புறம் முக்கிய பிராணன், அதுக்கப்புறம் இந்திரியங்கள், அது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் 10 இருக்கு, மனசு ஒண்ணு. இது அத்தனையும் சேர்ந்து இருந்தாதான் ஞானன்றது உற்பத்தி ஆகும். ஏன்னா இந்திரியங்கள் தான் இந்த லோகத்துல இந்திரியங்கள் தான் ஞானோத்பத்திக்கு சாதனமா இருக்குது. அந்த இந்திரியங்கள் வேணும்னா அந்த இந்திரியங்கள் தனியா நிற்காது, அதுக்கு ஆசிரியம் ஒண்ணு இருக்கணும். என் கண்ணு ஒன்று தனியா போகுமா, அல்லது என் காது ஒன்று தனியா போகுமா? எல்லாத்துக்கும் ஒரு ஆசிரியம் வேணுமா வேண்டாமா? அதுக்கு ஆசிரியம்ன்றது உடம்பு தான். அதனாலதான் இந்த உடம்போட லட்சணம் சொல்லச்ச தார்க்கிகாலே ஒரு விஷயம் சொல்றார். சேஷ்டாசிரயம், இந்திரியாசிரயம், பிரவருத்தியாசிரயம். நிறைய சொல்ற அர்த்தாசிரியம், சேஷ்டாசிரியம், இந்திரியாசிரியம், அர்த்தாசிரியம் அப்படின்னு 3 சொல்றார். சேஷ்டன்னா பிரவருத்தி, இந்திரியம்னா புலன்கள், அர்த்தம் அப்படின்னாக்கா அதோட பலன், அதாவது ஞானம்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் ஆசிரியமா இருக்கிறதுதான் உடம்பு அப்படின்னு அவளே இருக்கா. தார்க்கிகால் தான் லட்சணம் சொல்றார். அந்த லட்சணத்தை கூட கண்டனம் பண்றக்க சுவாமி பாஷ்யக்காரர். அதெல்லாம் அடுத்தது. இப்போ ஒரு பிரவൃத்தியோ இந்திரியங்களோ இதுக்கெல்லாம் உடம்பு இல்லாம வராதே. காளிதாச உபதேசம் பண்ணா சரீரம் வாக்கியம் கூட தர்மசாதனம் அப்படின்னா, ஒருத்தன் தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு ஆசைப்பட்டான்னு நினைச்சுக்கோங்க, அதுக்கு உடம்புதான் முதல் சாதனமா இருக்குது அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படின்னா எனக்கு ஞானம் வரணும், உபாயத்தை பத்தி மோட்சத்தை பத்தி. அதுக்கு ஞானம் வரணும்னா இந்திரியம் வேணும், இந்திரியம் வேணும்னா அதுக்கு உடம்பு இருக்கணும், அது இருந்தாதான் வரும். அதெல்லாம் வந்த ஒண்ணுதான் நம்மளால அனுஷ்டானமே பண்ண முடியும், தர்மத்தை உபாய அனுஷ்டானத்தை பண்ண முடியும். அப்படின்னு தான் லோகத்துல இருக்கு. ஆக இந்த மாதிரி சரீரம் ஒண்ணு தேவையோ இல்லையோ, சரீரம் இல்லாம எப்படி இது சித்திக்கும்? சரீரம் இல்லாம சித்திக்காது. ஆக நீ ஞானம் இருக்கு, அந்த ஞானம் பிரயத்தனம் இருந்ததுன்னாக்கா அதை கொண்டு அவன் எல்லாம் பண்ணிடுவான் ஈஸ்வரன் நீ சொல்லணும். அப்படி சொன்னாலும் இது விரோதத்தை கொண்டு வருது. ஏன் விரோதத்தை கொண்டு வருது அப்படின்னா, உடம்பு இல்லாம ஞானமே வராது, இந்திரியம் இல்லாம ஞானமே வராது. ஒருத்தன் வழக்கு கொண்டு வந்தான், வழக்கு கொண்டு வந்ததுனாலேயே நமக்கு ஞானம் வந்துருமா?
கண்ணே தெரியாதவன் அவனுக்கு வழக்கு இருந்தா தேவையில்லையா, வழக்கு இல்லாட்டா தேவையில்லையா. முதல்ல காது கேட்காது. அவனுக்கு ஒருத்தன் உறக்க பேசினாலும் சரி, மெதுவா பேசினாலும் காதுல விழ போறது இல்லை. அதனால அவனுக்கு எப்படி வரும்? இந்திரியம் வேலை செஞ்சாதான் ஞானோத்பத்தி வரும். ஆக இந்திரியத்தினால ஞானம் உற்பத்தி ஆகணும்னா உடம்பு வேணுமா இல்லையோ? அந்த உடம்பு இருக்குதான்னு பாருங்க. அதனால ஈஸ்வரன் ஒரு காரியத்தை பண்றான் அப்படின்னு நீ சொன்னியானாக்க அது அத்தனைக்கும் இது சமாதானம். உடம்பு இருந்தாதான் பண்ண முடியும். பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான் ஈஸ்வரன், அப்போ உடம்பு வேணும். அந்த உடம்பு கடாதிகள்ல பண்ணிச்சே குலாதனுக்கு இருக்கு. சரி, இப்ப நீ என்ன பார்த்து நீ கேட்கலாம், நீ என்ன சொல்லுவ அப்படின்னு. நான் பதில் சொல்லுவேன், பெருமாளுக்கு சங்கல்ப மாத்திராத்து எல்லாத்தையும் பண்ணிடுவோம், சங்கல்பத்தினாலேயே பண்ணிடுவோம். சுவாமி சாதிக்கிற வரராஜ கிம்பா கரீஷ கிருபணே இரக்ஷணீயே தர்மாதி பாக்கிய சககாரி கவேஷணேன நன்மஸ்தி விஸ்வ பரிபாலன ஜாகரூகா சங்கல்ப ஏவ பவதோ நிபுணஸ்தாயா. சங்கல்பம் தான் பிரதானமான சகாயம் உனக்கு. அந்த சங்கல்பத்தை தவிர்த்து வேற ஒன்றும் இதுவே வேண்டாம். உபாயம் உனக்கு நீ நினைச்சுட்டேன்னா போதும். நீ நினைச்சுட்டேன்னாக்க எல்லாம் சரியா போயிடும். பிரவர்த்தே மமைக்கும் பிரயாசை, அப்பிரவர்த்தே மமைக்கும் பிரயாசை. நீ பிரவர்த்திச்சுட்டேன்னாக்கா நான் எதுக்கு பிரயாசம் பண்ணணும்? நீயே பிரவர்த்திக்கலன்னாக்கா நான் என்ன பிரயாசப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சுவாமி பரமார்த்த கேட்கிறாரு. அதனால சங்கல்பம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். இது எப்படி தெரியும்? ஸ்ருதி, ஸ்ருதியை கொண்டு நாங்க சொல்றோம். அதனால தர்மிகிராக பிரமாணமான ஸ்ருதியை கொண்டு நாங்க சொல்றோம். அதனால உடம்பு இருக்கு இல்லை அதெல்லாம் அவன் சாகாரமோ நிராகாரமோ தெரியாது. அவன் நிராகாரமா இருப்பான், ஆனால் சாகாரமா நமக்கு நிற்பான். காரணம் எது அப்படின்னாக்க தமரந்து வரும் அபூர்வம் தானிலாம் நம்ம சொல்லிடுவோம். அதனால நமக்கு சாஸ்திர பிராமான்யம் இருக்குது. உனக்கு அது இருக்கா? நீ சாஸ்திரமே வேண்டாம் அனுமானத்தினாலேயே சாதிச்சுடுறேன்ற, அப்படி சாதிக்கிறேன்ற பட்சத்துல இது மலையில பர்வதத்தை சாதிக்கிற மாதிரி கிடையாது. அது மகானசத்தை பார்த்து நீ சொல்ற அந்த மாதிரி இங்க என்ன இருக்கும் உனக்கு சொல்லுது. அதனால இந்த மாதிரி விரோதம் வரும். இப்படி விரோதம் வந்ததுன்னாக்கா அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஆகவே இந்த அனுமானத்தினால காரியத்துவா கடவது அப்படின்ற கேதுவை கொண்டும், உதாரணம் கடம் அப்படின்றது உதாரணம், அந்த கடத்துக்கு குலாளன் கர்த்தா, அதை கொண்டும் நாங்க ஈஸ்வரனை சாதிப்போம் அப்படின்னு சொன்னாக்க அது பெரிய தோடத்துதான் உடைத்துதா இருக்கும். அதனால அது அந்த அனுமானமே சரியில்லை. ஆக ஈஸ்வரனை அனுமானத்தினால சாதிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேர்ப்போம். சாத்தியம் யாத்ருக் சபக்ஷே நியதம் அவகதம் ஸ்யாதி பக்ஷே பிதாத்ருக் தஸ்மாத் கர்மாதியுக்தா பிரசஜதி விமதே காரியசாத்தியைஸ்து கர்த்தா ஏதத் தத் சித்ய சித்யோ ந கடத இதி ந ஸ்மாதிபக்ஷே சபக்ஷே வியாப்த ஆகார பிரசங்காத் தத் அனுபகமனே நக்வசிஸ்ய பிரசங்க அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இதுல முதல்ல என்ன சொன்னோம்? சாத்தியம் யாத்ருக் சபக்ஷே. சபக்ஷம் அப்படின்னா உதாரணம் அர்த்தம் பண்ணிக்கிறோம். உதாரணத்துல சாத்தியம் என்னது? சகர்த்திருகம் அப்படின்னு சொல்றோம். அதாவது கடவது அப்படின்னு சொல்லிச்சு சாத்தியமானது கர்த்தாவோட கூடினது, அதுதான் சாத்தியம். கடமானது கர்த்தாவோட கூடினது, குலாலனாகிற கர்த்தாவோட கூடினது அப்படின்னு அங்க அர்த்தம் சொல்றோம். அதுதான் அங்க இது சாத்தியம்.
அது எப்படி இருக்கு? கர்மவசியனான புலாளன் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரிதான் இங்கேயும் வந்துடும். இங்கேயும் வந்துடும். சாத்தியம் யாது சபக்ஷை, சபக்ஷமா உதாரணமான சபக்ஷம். சபக்ஷம்னு உதாரணம். ஏன்னா நிச்சித சாத்தியவான் சபக்ஷா அப்படின்னு அவ சொல்ற. அதாவது சாத்தியமானது நிச்சயமா நமக்கு தெரியும். வடப்பள்ளியில பண்ணி இருக்கு தூமா இருக்கிறதுனால அப்படின்னு நேரம் பார்க்கணும். அதனால நிச்சயமா நமக்கு தெரியுது. அதனால அதுக்கு சபக்ஷம் நிச்சித சாத்தியவான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அந்த சபக்ஷத்துல உதாரணத்துல கடத்துல வந்து யாத்ருக் சாத்தியம், சாத்தியமானது எப்படிப்பட்டதோ அது நியதமா இருக்கு. நியதம், நியதம்னா என்ன அர்த்தம்? காரியத்துவத்தோட சேர்ந்து இருக்குது. காரியத்துவம் சகர்த்திருக்கம் சகர்த்திருகத்துவம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்குது. காரியத்துவம் இருக்கு, சகர்த்திருகத்துவம் இருக்கு. அது ரெண்டுத்தோட சேர்ந்துதான் கடத்துல இருக்குது. அந்த சகர்த்திருகத்துவம் கூட எப்படி? சசரீரம் இருக்கும், சசரீர கர்த்திருவமா இருக்கும். அந்த சரீரம் எப்படிப்பட்டது? கர்ம விஷயமான சரீரம் அப்படின்றது லோகத்துல நியதமா இருக்குது. நியதமான வியாப்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால நியதம் ஹேதுவம், ஹேதுன்றது காரியத்துவம்ன்றது. எத்தனை எத்தனை காரியத்துவம் தத்திர தத்திர சகர்த்திருகம் சகர்த்திருகத்துவம் அப்படின்னுட்டு வியாப்தி நியதமா இருக்குது. அவகதம் அந்த மாதிரி அறியப்பட்டது. இப்படிதான் சபக்ஷே யாதிருக்கு சாத்தியம், எப்படிப்பட்ட சாத்தியமானது நியதம் அவகதம் நியதமாக அறியப்பட்டதோ, அதாவது காரியத்துவம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் சகர்த்திருவத்துவன்றது இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அத மாதிரிதான் பக்ஷேபி தாத்திருக்கு. அத மாதிரியே பக்ஷேபி இங்க பட்சம் இது பிரபஞ்சம். பிரபஞ்சமானது சகர்த்திருகம் ஏன் காரியத்துவாத் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த பட்சமான பிரபஞ்சத்துல கூட அதுல கூட இத மாதிரிதான் அனுமானம் சொல்லணும். இதுவும் அனுமானம் சித்த அனுமானம் தான் பண்றோம். அது அதுல கூட சியாசிகி அதுலயும் வந்துடும். அதுலயும் எப்படி இப்ப என்னன்னு வரும்? அது தஸ்மா அந்த காரணத்தினால இத மாதிரி சொல்றதுனால சபக்ஷமான உதாரணமான கடத்துல எப்படி கர்மவசியனான புலாளன் அந்த கடத்தை உற்பத்தி பண்றானோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணும் பட்சத்துல ஈஸ்வரனுக்கு கூட கர்மவசியமான சரீரம் இருக்குன்னு வந்துடும். அது தோஷம் அப்படின்னு நம்ம அவ பெயர்ந்த தோஷம் சொல்லணும். அது சொல்ற தஸ்மா அதனால காரியதாத்யி காரியத்துவத்தெல்லாம் வச்சுண்டு விமத்தே, விமதம்னா விசாரம் பண்ணப்படக்கூடியதுன்னு அர்த்தம். அதாவது இந்த பூமி முதலானவற்று இந்த பிரபஞ்சம் இவைகள் தான் விமத்தம். அதில் தானே இப்ப விசாரம். அதுக்கு கர்த்தா உண்டா இல்லையா, அந்த கர்த்தா யாரு அப்படின்னு தானே இப்ப சாதிச்சுட்டு இருக்கோம். அதுல விமத்தே கர்த்தா, அதுல கர்த்தாவா இருக்கணும். எப்படி இருப்பான்? கர்மாதி யுக்தா தூ பிரசஜதி. கர்மாதி யுக்தா, கர்மா அந்த கர்ம விஷயத்துவம் அதோட பலன் என்ன? அல்பஜத்துவம் இவைகள் எல்லாம் அதோட சேர்ந்து அவன் சித்திச்சிடுவான். அதோட சேர்ந்து அவன் சித்திப்பான். அதனால அது உங்களுக்கு தோஷம் உங்க சித்தாந்தத்துல. ஏன்னா கர்ம விஷயத்துவம் நீயும் ஒத்துக்கல, ஈஸ்வரனுக்கு கர்ம விஷயத்துவம் நீயும் ஒத்துக்கல. நாங்க சர்வத்தனா நாங்க ஒத்துக்கவே இல்லை. ஆனா நாங்க சொல்றோம், நீ கேவலம் அனுமானத்தை சொல்ற. அதனால கர்த்தா கர்மாதி யுக்தகத்து பிரசயதி அந்த மாதிரி உண்டாயிடும். கர்மாவோட புண்ணியபாபுரூப கர்மா உடையவன் அப்படின்னு ஆயிடும். அது தோஷம். இல்ல நாங்க அப்படி சொல்லலையே. சித்திய சித்தியோ சித்திக்கிறதா சித்திக்கலையா? அதாவது நாங்க அனுமானம் சொன்னோம், அந்த அனுமானத்தினால ஈஸ்வரன் சித்திக்கிறான்னு சொல்றியா, சித்திக்கலைன்னு சொல்றியா?
நீ சித்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டியானாக்க, அப்ப ஈஸ்வரன் சித்திச்சுட்டான்னாக்க, அப்ப நீ இந்த கேள்விலாம் ஏன் கேட்கிற? நாங்க சொல்றது நீ ஒத்துட்டேன்னு அர்த்தம் அனுமானத்தினால. அப்படி ஒத்துன்றவே அனுமானத்தினால ஒத்துன்றவே அந்த கர்த்தாவான ஈஸ்வரனுக்கு பிராகிருத சரீரம் கிடையாது, அப்ராகிருதமான சரீரம் இருக்கு அப்படின்னா சித்திக்கும். ஈஸ்வரனே சித்திக்கல அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, அப்போ சித்திக்காத ஈஸ்வரனுக்கு கர்ம விஷயத்துவம் வந்துரும், நீ எப்படி தூஷிப்ப அப்படின்னு கேள்வி கேட்கிறாப்பா. அதுக்கு அதை சொல்ற, ஏத சித்திய சித்தியோ, அவன் சித்திச்சாலும் சரி சித்திக்காட்டாலும் சரி, ஏதது நகடுது, இந்த தோஷமே வராதே இது அப்படின்னு நீ கேட்க முடியாது. ஏன்னாக்கா க்ஷ்மாதி பக்ஷே, க்ஷ்மான்னா பூமி பிரபஞ்சம், அது அங்குரம் மலை முதலானவைகள்லாம் அந்த பட்சத்துல சபக்ஷ வியாப்தாகார பிரசங்காது, சபக்ஷம் உதாரணம், அந்த உதாரணத்துல என்னென்ன இருக்கோ, என்னென்ன தன்மைகள் என்னென்ன சுபாவம்லாம் இருக்கோ அதெல்லாம் நாங்க இப்ப கேட்கிறோம். ஏன் அப்படின்னாக்க, நீ தான் சாதிச்சிருக்க கடத்துக்கு எப்படி புலாலணும் அந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கு ஈஸ்வரன் கர்த்தா அப்படின்னு நீ சொல்லிட்ட. அப்ப கடத்துல இருக்கிற கர்த்தா இருக்கானே குலாலன், அவனுக்கு உடம்பு இருக்கிறத பாக்குறோம், அதுவும் பிராகிருதமான உடம்பு இருக்கிறத பாக்குறோம். அதுதான் லோகத்துல நாங்க சாதிக்கிறோம். நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம். அது அத்தனையும் ஈஸ்வரனுக்கு வந்துருமே நாங்க தர்க்கம் பண்றோம். அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாங்க ஈஸ்வரனை ஒத்துக்கல இன்னும் அனுமானத்தினால. நீ ஈஸ்வரன அனுமானத்தினால சாதித்தாயாது, அப்ப இந்த தோஷம் வந்துருமே அப்படின்னு நாங்க ஆக்ஷேபம் பண்றோம். நீ ஒன் பட்சத்தை வச்சுட்டுதான் நாங்க ஆக்ஷேபிக்கிறோமே தவிர்த்து நீங்க சொன்னதை சர்வாத்தனா ஒத்துன்னு நாங்க பண்ணல. அதனால சபக்ஷ வியாப்த ஆகார பிரசங்க, சபக்ஷம் உதாரணம் கடம், அதுல வியாப்த ஆகாரம், அதுல எது வியாப்தி வந்தது, எங்க சகத்ருகம் இருக்கோ, எங்க காரியத்துவம் இருக்கோ அங்கங்க சகத்ருகத்துவம், எங்க சகத்ருகத்துவமோ அங்கங்க சசரீரத்துவம், எங்க சசரீரத்துவமோ அங்கெல்லாம் கர்ம விஷயத்துவம். அப்படின்னா லோகத்துல பாக்குறோம். அந்த மாதிரி இங்கேயும் வந்துருமே, அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு நாங்க தூஷணம் பண்றோம் உங்க பேர்ல. அது அனுபகமனே, அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீ சொன்னையானாக்கா அது தோஷம். அப்படி சொன்னையானாக்கா வச்சித்து பிரசங்காக நசியாக்கேவன் வச்சிதப்பி எங்கேயுமே தர்க்கமே வராது, தர்க்கமே பண்ண முடியாம போயிடும். தர்க்கம்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்க ஒரு வாதம் பண்ணாக்கா அந்த வாதம் தவறு அப்படின்னு ஒருத்தன் சாதிக்க வரான். அது தவறுன்றது எப்படி சாதிப்பான் அப்படின்னாக்கா, உங்க சித்தாந்தத்துக்கு அனபிமதம் உங்க சித்தாந்தத்துல அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயத்தை கொண்டு சாதிக்கணும். அதுதான் தர்க்கம். இப்ப நீ ஈஸ்வரனை அனுமானத்தினால சாதிச்சுட்டேன் அப்படின்னு நீ சொல்ற. அப்படி நீ ஈஸ்வரனை சாதித்தா அந்த ஈஸ்வரனுக்கு இந்த தோஷம் வருமே அப்படின்னு நாங்க தூஷணம் சொல்றோமே, அதுதான் தர்க்கம். அதெல்லாம் கிடையாது. ஈஸ்வரனை ஒத்துண்டு நீ சாதிக்கிறேன் அப்படின்னாக்கா ஒத்துண்டியே, அப்ப தூஷணமே சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அது தர்க்கமே கிடையாது. எங்கேயுமே தர்க்கம் பண்ண முடியாம போயிடும். எல்லாருமே வாதம் பண்ணச்சா என்ன பண்றோம், நீ இப்படி சொல்றியா, நீ இப்படி சொன்னா இந்த தோஷம் வருமே அப்படின்னு தானே வாதம் பண்றோம். ஒரு வருஷம் சித்தாந்தம் சொன்னது இது மாதிரி நீ சொன்னா இந்த தோஷம் வரும், மந்த தோஷம் வரும், நிறைய யுக்திகள் காமிக்கணும். அந்த யுக்திகள் காமிக்கிறதுனால அதை இல்லைன்னு எப்படி சொல்லுவேன், அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டியானாக்கா தர்க்கமே வராம போயிடும். லோகத்துல தர்க்கம்ன்றதே கிடையாது அப்படின்னு ஆயிடும். அப்படி ஆயிடுத்தோம்னாக்கா அதுக்கப்புறம் வாத பிரதிவாதமே வராது. இது என்னன்னா ஹடவாதம்னு அதுக்கு பேர். பிடிவாதம் சொல்றா பாருங்க, நான் பிடிச்ச முதலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சாதிக்கிறான் ஒருத்தன். இது ஹடவாதம், பிடிவாதம். நம்ம சொல்றதை ஒத்துக்காம நீ என்ன சொன்னாலும் தப்பு, நாங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ
அந்த மாதிரி இது இருக்கு. அதனால தர்க்கமே பண்ண முடியாம போயிடும். எந்த தர்க்கமும் லோகத்துல வராம போயிடும். அதுவே பெரிய தோஷம். ஆகையினால நீங்க சொல்ற அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்க முடியாது. அப்படி சாதிச்சால் அவன் ஜீவன மாதிரிதான் இருப்பான். ஒரு ஜீவன் எப்படி இருப்பானோ அவன் மாதிரிதான் இருப்பான். அதனால என்ன இது இருக்கு. ஆகவே அது தப்பு, இந்த வாதமே தவறு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகம் பார்ப்போம். சாத்தியம் யாத்ருக்ஸபக்ஷே நியதம் அவகதம் ஸ்யாத்விபக்ஷே பிதாத்ருக் தஸ்மாத் கர்மாதியுக்தா பிரசஜதி விமதே காரியசாத்யை சுகர்த்தா ஏதத்வசித்யசித்யோः ந घटत इति न क्ष्मादिपक्षे सपक्षे व्याप्त आकार प्रसंगात् तदनुपगमने न क्वचित् स्यात् प्रसंगः। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांतगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।